எங்கடா தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. கதைக்குள்ளே வாங்க, முழுசாக சொல்கிறேன். நம்ம ஆஃபீஸில் பூக்கோளம் போட்டுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் காணொலி எடுத்துகிட்டு நம்மளும் ரோட்டு கடையை நோக்கி கொஞ்சம் நடக்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நம்ம நண்பன் ரூமுக்கு வந்தோடனே அவரை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. சரி, அவரை அழைச்சிட்டு போய் அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அழைச்சிக்கிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நம்ம அண்ணன் எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் அடியை போட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வழியாக வீட்டை நோக்கி வந்தோடனே புல்லட் அண்ணே பானிபூரி வாங்கி கொடுறா அப்படின்னாரு. சரி, அண்ணனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பானிபூரி அங்கிட்டு சோலாவை போட்டுட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் அண்ணனும் நடந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்ச நண்பர்களே. நாங்கள் கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டே இருக்கப்ப வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கையில் தான் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்துட்டு இருக்கப்ப அண்ணன் பாதியிலே பசிக்குதுன்னாரு. சரி, எடுத்து சாப்பிட்ணேன் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட ஆளுக்கு 2 வாயில போட்டுட்டு எப்படியே ரூமுக்கு வந்தோடனே பானிபூரி எடுத்து ஆளுக்கு 2 வாயில் அவாக்கு இவாக்குன்னு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சமைக்க கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு சுற்றி சப்பாத்தி எடுத்து பட்டார்னு போட்டு குக்கிங்கில் இறங்கிட்டாரு. எனக்கே ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குக்கிங் வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு வீடியோ. கம் ஆன். அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் வெங்காயம்லாம் எடுத்து நம்ம பசங்க அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிடாங்க. அவனுங்க வெட்டுறதை பார்த்தா நமக்கு கண்ணு தண்ணியெலாம் வருதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் கத்தியெல்லாம் கொடுத்து பில்டப் கொடுத்த நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தமே வெங்காயம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெறுவருன்னு வெட்டிகிட்டு இருக்கப்போ நம்ம சைடில் 2 பிஜிஎம் போட்டு டான்ஸை போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஆளை விடுவனா கோபாலு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டுக்கு அண்ணன் வந்து சமையலில் இறங்கிட்டார். எண்ணெயை ஊற்றி அண்ணன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் சமைக்கிறத நம்மளும் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு அண்ணன் அருமையாக இருக்கனே, நீ சமைக்கிறப்ப எனக்கு மனம் வருதுன்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் நண்பர்களே. அவர் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் 2 கை யூஸ் பண்ணுறாரு. எல்லா சமையல் மாதம் ஒரு கை தான் யூஸ் பண்ணி. ஆனால் எங்கள் அண்ணன் பாருங்கள் 2 கையிலையும் வேலையை போட்டு வேலையை தரமாக செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே உட்காந்து அங்கே நான் சாப்பிட்டுட்டு அண்ணனும் தம்பியை மாற்றி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம செஞ்ச ஃபைனல் லுக் இதுதான். அண்ணன் கடைசியாக பார்த்து டாட்டா சொல்லிட்டு படுக்க போயிட்டாரு. படுக்க போனதுக்கப்புறம் எங்கண்ணே ஆலய காணான்னு பார்த்தா வெளியே போயிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நம்மளே தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் பாதியிலே எழுப்பி போட்டு இந்த காலநிலை நிறைவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி டாட்டா பாய் பாய்.